ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், கேப்பே இல்லாத இந்த 1 ரோல் ஒயர் கூடைக்கு எப்படி ஹேண்டில் போடுறதுன்றது தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு நான் முறுக்கு ஹேண்டில் தான் போட்டிருக்கேன். சிங்கிள் கலர்லேயே போட்டிருக்கேன். பிங்க் கலரில் தான் ஹேண்டில் போட்டிருக்கேன். இது 1 ரோல் ஒயர் கூட தான். இது எப்படி போடணுன்ற வீடியோவும் நம்ம சேனலில் போட்டிருக்கேன். போய் பாருங்கள் அதையும். இப்போ நான் ஸ்கேல் அளவில் 3 அடியில் எடுத்திருக்கேன். அப்படி ஸ்கேல் அளவில் கூட எடுத்துக்கலாம். இல்லைனா உங்களுக்கு எந்த அளவுக்கு ஒயரம் தேவைப்படுதோ அதே அளவுக்கு மெஷர்மெண்ட் பண்ணி 2ஆக மடித்து அந்த ஒயரை கட் பண்ணி கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் 3 அடிக்கு 2 ஒயர் கட் பண்ணி எடுத்திருக்கேன். கட் பண்ணிவிட்டு அதை நம்ம எந்த இடத்துலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணணுமோ ஹேண்டில் தேவையோ அந்த இடத்துல இதை மாதிரி இன்செர்ட் பண்ணணும். இன்செர்ட் பண்ணிவிட்டு ரெண்டுமே ஈவனாக இருக்கிற மாதிரி இதை மாதிரி சமமாக எடுத்துக்கணும். எடுத்துகிட்டு ஈவனாக இருக்கான்னு பார்த்துக்கணும். இப்போ நான் 2 ஒயரும் அதில் விட்டு எடுத்திருக்கேன். ரெண்டுமே ஈவனாக இருக்கிற மாதிரி பார்த்து எடுத்திருக்கேன். ரன்னிங் ஒயர் பிங்க் கலரில் எடுத்திருக்கேன். அது அது நம்ம எந்த இடத்துல ஹேண்டிலுக்கு விட்டோமோ அதே மாதிரி இன்செர்ட் பண்ணி எடுத்துக்கணும். வெளியில் சின்னதாக இருக்கிற மாதிரி அந்த சைடு எடுத்துக்கணும். இப்போ நான் எடுத்திருக்கேன் பாருங்கள். இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இதை வச்சு நம்ம பின்ன போகிறோம். அதாவது அந்த சைடு 3 ஒயர் வரும். ரன்னிங் ஒயர் சேர்த்து இந்த சைடு 2 ஒயர் வரும். இப்போ ரன்னிங் ஒயர் எடுத்துக்கிறோம். எடுத்துகிட்டு அதை உள் சைடாக மடிச்சுக்கணும். லெஃப்ட் சைடு வரும்போது லெஃப்ட் சைடு உள் பக்கமும், ரைட் சைடு வரும்போது ரைட் சைடு உள் பக்கமாகவும் இது மாதிரி மடிச்சுக்கணும். இப்போ லெஃப்ட் சைடு போட்டாச்சு. ரைட் சைடில் இதை மாதிரி உள் பக்கமாக அப்படி மடிச்சுட்டு நம்ம மேலே போகிற ஒயரை எடுத்து விட்டுறணும் அந்த லூப்புக்குள்ளே. உங்களுக்கு வீடியோ பார்த்தா புரியும். லெஃப்ட் சைடு வரும்போது லெஃப்ட் சைடு உள்பக்கமாக மடிச்சுக்கணும். ரைட் சைடு வரும்போது ரைட் சைடு உள்பக்கமாக மடிச்சுக்கணும். ஒயரை இதை மாதிரி உள்பக்கமாக மடிச்சுட்டு மேலே போகிற ஒயரை அந்த லூப்புக்குள்ளே எடுத்து விட்டுறணும். இதே மாதிரி தான் நம்ம 2 சைடும் மாற்றி மாற்றி வரணும். ஆனால் லெஃப்ட் சைடு உள்பக்கமும் ரைட் சைடு உள்பக்கமும் இதை மாதிரி மடித்து விட்டுக்கணும். ஒயரை இதை மாதிரி உள்பக்கமாக மடித்து விட்டுக்கணும். லெஃப்ட் சைடு வரும்போது லெஃப்ட் சைடு இதை மாதிரி உள்பக்கமாக மடித்து விட்டுக்கணும். இந்த ஹேண்டில் போடுறது ரொம்பவே ஈஸிங்க. கடன்னு போட்டுடலாம். ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் இருக்கும். இது நம்ம உள்ளார நம்ம எவ்வளோ ஸ்ட்ராங்காக தேவையோ அதுக்கேற்ற மாதிரி உள்ளார ஒயர் வச்சுக்கலாம். நான் 2 ஒயர் வச்சுருக்கேன். நீங்கள் 3, 4ன்னு கூட வச்சுக்கலாம். அதாவது நம்ம பெரிய கூடை போட்டோம்னா அதுக்கேற்ற மாதிரி வெயிட் தாங்குற மாதிரி உள்ளார நிறைய ஒயர் வச்சு போட்டோன்னா ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கும் இந்த ஹேண்டிலு. ஏன்னா ரன்னிங் ஒயர் நிறைய யூஸ் பண்ணி பின்னுறதுனால ரொம்பவே ஹேண்டில் ஸ்ட்ராங்காக இருக்கும். இதுக்கு இந்த கூடைக்கு இந்த ஹேண்டில் போட்டால் அழகாக இருக்குன்றதுனால தான் நான் இந்த ஹேண்டில் பின்னுறேன். முறுக்கு ஹேண்டிலை விட இந்த ஹேண்டில் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் அந்த கூடைக்கு. இப்போ நான் சொன்ன மாதிரியே லெஃப்ட் சைடு உள்பக்கமாக மடித்து விட்டுக்கணும். ரைட் சைடு உள்பக்கமாக மடித்து விட்டுட்டு மேலே போகிற ஒயரை அந்த லூப்புலேருந்து எடுக்கணும். இந்த மாதிரி உங்களுக்கு வீடியோ பார்த்தீங்கன்னா புரியும். இதே மாதிரி தான் நம்ம ஃபுல்லாகவுமே பின்னிட்டு வரணும். இப்போ ஓரளவுக்கு பின்னியாச்சு. இதுலேயே டபுள் கலரில் எப்படி ஹேண்டில் போடுறதுன்ற முறுக்கு ஹேண்டிலே டபுள் கலர் எப்படி போடுறதுன்ற வீடியோவும் நான் போட்டிருக்கேன். நம்ம சேனலில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நிறையா வீடியோஸ் டிஃப்ரெண்ட்டான கூடைகள்லாம் எப்படி போடுறதுன்றதுலையும் நம்ம சேனலில் போட்டிருக்கேன். இதே மாதிரி நம்ம ஃபுல்லாமே பின்னிட்டு வரணும். அப்பப்போ மடிச்சிக்கும் நான் ஒயரு. அதை நம்ம எடுத்து விட்டுட்டு பின்னாதான் கரெக்டாக ஒரே டிசைனில் கிடைக்கும். அதை மட்டும் நம்ம கொஞ்சம் பார்த்து பின்னணும். இது ரொம்பவே ஈஸியான ஹேண்டில் தாங்க. சீக்கிரம் மேலே வந்துடும். கடன்னு போட்டுடலாம் அந்த ஹேண்டிலு. இப்போ நான் ஓரளவுக்கு போட்டாச்சு. இப்போ ஃபுல்லாமே முடிச்சுட்டு ரன்னிங் ஒயரை கொஞ்சோண்டு வெட்டிட்டு இந்த மாதிரி கட் பண்ணிடணும். கட் பண்ணிவிட்டு நம்ம எந்த இடத்துல அந்த ஹேண்டில் ஃபிக்ஸ் பண்ணுமோ அந்த இடத்துல ஒயரை உள்ளார விட்டு சொருகி விட்டுறணும். இப்போ 2 சைடுமே இதை மாதிரி ஒயரை உள்ளார விட்டுருக்கேன். விட்டுட்டு நம்ம உள் சைடாக இழுத்துடணும். இழுத்து நல்லா டைட்டாக உள்ளார நம்ம நாட் போட்டுக்கணும். 2 ஒயரையும் இழுத்து நான் உள்ளார ஒரு நாட் போடுறேன். நாட் போட்டுட்டு நம்ம உள் சைடு சொருகி விட்டுறணும். 4 ஒயரையும் 4 சைடு இதை மாதிரி சொருகி விட்டுறணும்.
இப்போ நான் சொருகியிருக்கேன் பாருங்கள். இதே மாதிரி நம்ம எல்லா ஒயரையும் சொருகி விட்டுறணும். இப்போ இந்த ரன்னிங் ஒயர் கட் பண்ண பாருங்கள், அதையுமே நம்ம உள்ளார ஒயரை சொருகி விட்டு மேலே எடுத்துகிட்டு வரணும். எடுத்துகிட்டு வந்து அந்த ஹேண்டில் வந்து தனியாக நிற்கிற மாதிரி இருக்கும். அதனால் 2 பட்டனுக்கு மேலே அந்த ஹேண்டிலோடு சேர்த்து இந்த ஒயரை வச்சு 2 சுற்று சுற்றிட்டு இதை உள்பக்கம் சொருகி விடணும். அப்போ தான் வந்து கூடையோட அட்டாச்டு ஆன மாதிரி இருக்கும் ஹேண்டிலு. அதனால் இதை எடுத்துகிட்டு வந்திருக்கேன் பாருங்கள். இது வந்து மேலே எடுத்துகிட்டு வந்து மேல் பட்டனில் இதை மாதிரி 2 சுற்று சுற்றி சொருகி விடணும். இந்த ஹேண்டில் வச்சு 2 சுற்று சுற்றிக்கணும் ஹேண்டிலோடு சேர்த்து. திருப்பி ரெண்டாவது எடுத்துகிட்டு வரேன் பாருங்கள். இதை மாதிரி இல்லைன்னா ஹேண்டில் வந்து தனியாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கு தான் இதோட சேர்த்து இது மாதிரி பின்னிக்கணும். இது மாதிரி போட்டுட்டு அதையும் நம்ம உள்பக்கம் சொருகி விட்டுருக்கணும். இந்த சைடுக்கு ரன்னிங் ஒயர் இல்லாதனால துண்டு ஒயராக எடுத்திருக்கேன். எடுத்து அதையும் இந்த ஹேண்டில் வச்சு நம்ம சுற்றிக்கணும். இதே மாதிரி இதையும் 2-3 தடவை உள்ளார விட்டு அந்த ஹேண்டிலோட அட்டாச் ஆகிற மாதிரி சுற்றி எடுத்துக்கணும். இது சுற்றி எடுக்கிறேன் பாருங்கள். இதே மாதிரி எடுத்துட்டு இந்த 2 ஒயருமே நம்ம கூடைக்குள்ளார சொருகி விட்டுறணும். இப்போ இந்த சைடு உள்ள ஒயர் இந்த சைடும், அந்த சைடு உள்ள ஒயரை அந்த சைடும் நம்ம ஃபுல்லாமே சொருகிடணும். அப்போ தான் இந்த ஹேண்டில் வந்து கூடையோட அட்டாச்ட் ஆன மாதிரி நீட்டாக அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இப்போ 2 சைடு இந்த மாதிரி சொருகி விட்டாச்சு. இப்போ நம்ம ஹேண்டில் ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.